அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, எல்லாத்துக்கும் பிடிச்ச எக் மசாலா தோசை. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் நல்லெண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன், கொஞ்சமாக கடுகு, ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கிடலாம். பெரிய சைஸ் வெங்காயம் 2 சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிடலாம். இதை நல்லா வதக்கிக்கங்க. வெங்காயம் நல்லா செவந்து வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கிடலாம். இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டீஸ்பூன் சேர்த்து இந்த பச்சை வாடை போகிற வரை நல்லா வதக்கிக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும், அப்போ தான் நமக்கு சாப்பிடல நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 2 சைஸ் பெரிய தக்காளியில் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிடலாம். அது வேகிற அளவுக்கு கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கிடலாம். 1/8 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து ஒரு க்ரீன் சில்லியை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அது உங்கள் விருப்பம், நீங்கள் எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கிறணும். 4 முட்டையை நான் உடச்சி ஊற்றிக்கிறேன். நான் செய்கிற ஸ்டஃப் ஒரு 3 தோசைக்கு வரும். நல்லா நிறையா வச்சு பண்ணையில் 3 தோசைக்கு வரும். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த எக்கு நல்லா சுருள சுருள நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்முடைய ஸ்டஃப் தயாராகிடுச்சு. இறக்கிடலாம். தோசை கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். சாதாரண தோசை மாவு தாங்க இது. இதை கொஞ்சம் நல்லா திக்காக நம்ம ஊற்றிக்கலாம். தோசையை ரொம்பவும் லேசாக இல்லாமல் இந்த அளவுக்கு போதும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எக் மசாலாவை சேர்த்துடலாம். ஸ்டஃப் நிறையாவே வைங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. மேலே கொஞ்சமாக ஆனியன், மேலே மல்லித்தலை போட்டுக்கோங்க. பெப்பர் க்ரஷ் பண்ணி போட்டுக்கிறேன் நான். அதுக்கு மேலே நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். நல்லா மொறு மொறு நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸ்பேச்சுலரை வச்சு இந்த மாதிரி அழுத்திக்கங்க. அப்போ தான் நம்ம திருப்பி போடையில் ஸ்டஃப் கீழே விழாது. மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கிறிஸ்பியாக வேக வச்சுக்கோங்க. நம்மளுடைய எக் மசாலா தோசை சூப்பராக தயாராகிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ் தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இப்போவே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.